நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சங்கீதம் 95 நாங்கள் தியானிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. வேறு இடங்கள்ல இருந்து ஒருமனப்பட்டவர்களாக இந்த வேதத்தை தியானிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்ப்பா. இந்த குடிகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். கற்றுக்கொண்டிருக்கிற தாசரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தையை மன்னாவை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அதே போல அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொள்ள மாத்திரமாக அல்லாமல் அதை எங்கள் வாழ்க்கையிலே பிரயோகிக்க, கடைபிடிக்க, உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தை வாழ்த்து வரவேற்கிறோம். ஓவர் டு பாஸ்டர் ராபர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர் குமார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம சங்கீதம் 95 தியானிக்க போகிறோம். பிரதர் குமார், இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? இஸ் மை ஸ்கிரீன் விசிபிள்? வெரி மச் பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஜூமில் வர்றேன் நான். ஓகே, ரைட் தான். ஸோ இன்றைக்கு நம்ம சங்கீதம் 95 வாசிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராதிப்பதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஆராதிக்க வாருங்கள், ஓகே என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த முஸ்லீம்ஸுடைய ப்ரேயரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹூ அக்பர்னு சொல்லி ஒரு ஹை பிச்சில் தொடங்குவாங்க. தொடங்கிட்டு so many things, லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த அந்த இமாம் என்ன என்ன சொல்லுவார்னு சொன்னால் ஹையான் அல் சலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஹை பிச்சில் மறுபடியும் பாடுவார். ஹையான் அல் சலாம் சொன்னால் நெய்பர்ஸ், ஆல் ஆஃப் யூ கம் டு ஒர்ஷிப் காட் என்று சொல்லி அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம தேவனை ஆராதிக்கும் போது மற்றவர்களையும் அதோடு கூட இணைத்து கொள்வது அவசியம். தேவனுடைய மகிமை மகத்துவம் இதை மற்றவங்க அறிந்து கொள்வது கொண்டு அவங்களும் தேவனை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் பல இடங்களிலே இப்படி எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த சங்கீதம் ஒரு நல்ல ஒரு அழைப்பாக ஒன்று காணப்படுகிறது. நம்ம இது வாசிச்சிடலாமே சிஸ்டர் சுஜாதா, இருக்கிறீங்களா? அந்த ஹோல் சாங் வாசிச்சிடுறீங்களா? ஓகே பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம் இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவிப் போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் சுஜாதா. நல்ல ஒரு ஜாய்ஃபுல் நோட்டில் தொடங்குது, பட் வெரி சேட் நோட்டில் இந்த சங்கீதம் 95 முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது வசனம் ரொம்ப முக்கியமானது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற் படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி 2 times, 1வது வசனத்திலையும் வாருங்கள்ங்கிறாரு, 6வது வசனத்திலையும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ காட் லவ்ஸ் கார்பரேட் வர்ஷிப். நம்ம கூடி தேவனை ஆராதிக்கிறது தேவனுக்கு மிகவும் விருப்பமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலைப்பே இல்லாமல் தொடங்குது. நாட் ஓன்லி திஸ், சங்கீதம் 92க்கு அப்புறமே சங்கீதம் 92, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 93, 94, 95, 98, 99 வரைக்கும் ஒரு தலைப்பில்லாமல் தொடங்குகிற பாடல்களாக காணப்படுகிறது. அப்போ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் we have very solid proof.
எபிரேயர் 4:7 வாசிங்கன்னு சொன்னா பால் ரொம்ப கிளியரா எழுதியிருக்கிறாரு. இது தாவீது எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 4:7, இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி. ஸோ இந்த சங்கீதத்தை தாவீது தான் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பால் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றதை பார்க்கிறோம். ஸோ நம்ம பால் இஸ் அ வெரி வெரி சாலிட் பர்சன். ஓகே, தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. எல்லாம் அவருடைய சொல்ற எல்லாமே 100% கரெக்டா இருக்கும். ஸோ வி கேன் சர்டன்லி பிலீவ் தட் திஸ் இஸ் டேவிட்ஸ் சாம். அது மாத்திரமல்ல, தாவீது வந்து அந்த வனாந்தரத்துல அவர் ஓடி அலைந்து கொண்டிருந்த போது, உயிரை காப்பாற்றுவதற்காக சவுலுடன் தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த போது அவரை ஒரு 600 பேர் போய் அவரோடு கூட சேர்ந்து கொள்றாங்க. அப்போ அந்த 600 பேரையும் தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய உடன்பிறப்புகளையும் வைத்து அநேக இடங்களிலே தாவீது வந்து தேவனை குறித்து பாடி ஆராதித்து தேவனை ஆராதிப்பதற்கு அவங்களையும் என்கரேஜ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த தாவீதை சார்ந்து கொண்ட 600 பேரும் தேவர் யூஸ்லெஸ் ஒர்த்லெஸ் பீப்புள். ஆனா அவங்கள பின்னாடி நல்ல கிரேட் பீப்புளாக டேவிட் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பராக்கிரமசாலிகள் அப்படின்லாம் கேட்கும்போது அவங்கெல்லாம் இவங்கள தான் கட்டாயம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு தூரம் டேவிட் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இங்க டேவிட் சொல்றாரு, நீங்க ஓகே, ஸோ இது டேவிடுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்க நம்ம கொஞ்சம் ஒரு 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 பார்ட்டிஷன் பண்ணி வாசிச்சோம்னு சொன்னா 1-2 வார்த்தைகளிலே வசனங்களிலே தேவனை ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. 3-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறாரு. 6வது வசனத்திலே நாம் எவ்வாறு அவரை தொழுது கொள்ள வேண்டும், அதுதான் நம்ம முதல்ல வாசித்த வசனம். பணிந்து குனிந்து முழங்காற்படிட்டு அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்றாரு. 7வது வசனத்துல நாம் ஏன் அவரை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹூ இஸ் ஹி, ஹூ ஆர் வி, வாட் இஸ் அவர் கனெக்ஷன், வாட் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப், இதை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 8-11 வாசிங்க சொன்னா அவருடைய மகத்துவத்தை அறியாதவர்களுக்கும் அங்கீகரிக்காதவர்களுக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களுக்கும் வரும் கடுமையான தெய்வ தண்டனை குறித்து அவர் எழுதி இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ வர்ஷிப்பிங் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அ பிலீவர்ஸ் லைஃப் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஸோ வசனம் 1-2 தேவனை ஆராதிக்க அழைப்பு. முதல் வசனம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் அப்படிங்கிறாரு. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரை அப்படின்னு சொல்லி தொடங்குகிறாரு. நம்முடைய தேவன் வந்து ஹீஸ் ஜெஹோவா. ஓகே, ஹீஸ் அன் ஆல்மைட்டி காட். சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் அவங்க தெய்வங்களை புகழ்றாங்க. அவங்க பெரிய பெரிய பண்டிகைகளில் வச்சு நம்ம இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்காததா, ரைட்? நேற்றுக்கு மதுரை திருப்பரங்குன்றம் இந்த நியூஸ்லாம் நான் பார்க்கல, பட் நீங்கள் ஒருவேளை பார்த்துருப்பீங்களா இருக்கும் இல்லையா? அந்த தெய்வங்களை அவங்க எப்படி பாடி மகிமைப்படுத்தி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தெய்வன் எவ்வளவு பெரியவர், அந்த தெய்வங்கள் மாதிரியா நம்முடைய தேவன் இருக்கிறாரு. அவரை குறித்து சொல்லும்போது, அவங்களை குறித்து சொல்லும்போது பைபிள் சொல்லுது, கண்கள் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் நுகராது, வாய் இருந்தும் பேசாது, கைகள் இருந்தும் உதவி செய்யாது, கால் இருந்தும் நடக்காது, வெறும் ஓகே யூனோ வாட்டா. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர், அப்போ நம்முடைய தேவன் புரஜாதியாருடைய சிறு சிறு தெய்வங்களை போல அல்ல. இஸ் நாட் அ டெய்டி, அவர் காடா. ஓகே, ஹீ இஸ் காட். அப்போ தேவர்களை போன்றவர் அல்ல, அவர் துதிக்கு பாத்திரர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமா இருக்குது. கம்பீரமாய் பாட சொல்றாரு, சிறு குரல்ல அரை மனதோடு முணுமுணுப்பது அல்ல அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க வேண்டும். ஆராதனையிலே ஒரு உற்சாகம் வேண்டும், ஆர்வம் வேண்டும், ஆரவாரம் இருக்க வேண்டும். நம்ம மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் போனா ஐம் நாட் பிளேமிங் எனிபடி ஆர் எனிதிங் சொல்றேன், ரொம்ப காமா குவைட்டா பண்ணுவாங்க இல்லையா? அல்லேலூயா சொல்றதோ சத்தமா ஆராதிக்கிறதோ இருக்காது. அவங்களுடைய அந்த நம்முடைய ரத்தத்துக்குள்ள ஊறி போகிறதுக்கு என்னன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் போனால் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி, அது நம்ம வீட்டில் ஓகே நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அமைதியா இருந்து ஆண்டோடத்தே ஜெபம் பண்ணணும். பட் ஆஸ் அ கார்பரேட் வர்ஷிப் வி ஹாவ் டு ஷவுட் அண்ட் வர்ஷிப் காட்.
வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான சத்தம், பயங்கரமான ஆரவாரம், இடி முழக்கத்தை போல சத்தம். ஓகே, பெரு இல்லையா, கடலுடைய ஆர்ப்பரிப்பை போல சத்தம், பெருங்கூட்டமான ஜனங்களுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் சத்தமா நிறைந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 சொல்லுகிறது, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரகசியமா சொல்லல, மகா சத்தமிட்டு the whole heaven reverberated, அவ்வளோ பயங்கரமான சத்தம் போட்டு ஆராதிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய அப்படிங்கிறாரு அடுத்தாப்புல, அதாவது தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொந்தமான தேவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் டோட்டலா இஸ் அ காட் ஃபார் ஆல் பீப்புள் அப்படிங்கிறது வேற, இஸ் மை காட் அப்படிங்கிறது வேற. டேவிட் பல இடங்களிலே என் தேவன் என் தேவன் என் தேவன் என் தேவன் சொல்லி திரும்ப திரும்ப திரும்ப, எஸ்பெஷலி சங்கீதம் 18 முதல் 4-5 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 7-8 முறை என் தேவன் அப்படிங்கிற வேர்டை டேவிட் யூஸ் பண்ணதை பார்க்குறோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவனோட கூட அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவன் வந்து ஒவ்வொருவருக்கும் சொந்தமான தேவன் அவர், நாமும் அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அது மறந்துடவே கூடாது. வி ஆர் ஹிஸ் பீப்புள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டர் 2:9 வாசிங்கன்னு சொன்னா அதுலேயும் தான் நம்மை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்து அவர் நம்மை ராஜரிக ஆசாரிய கோட்டமும் அவருடைய சொந்த ஜனமாகவும் மாற்றினார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், அவர் நம்முடைய சொந்தமான பர்சனல் காட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 33:12 சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் இவர் தேவனை குறித்து ரட்சணிய கண்மலை அப்படிங்கிறாரு. மோசே கண்மலை அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது இல்லையா? இல்லை சொன்னா அவங்கெல்லாம் தாகத்துல செத்துருப்பாங்க. அப்போ அந்த வேளையிலே அவளை ரட்சித்தது அந்த கண்மலை அப்படிங்கிறதை பார்க்கிறோம். அந்த கண்மலை வேற யாரும் கிடையாது, கிறிஸ்துவே அப்படி சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 10 எழுதுகிறதை வாசிக்கிறோம். அப்ப என்னாகும் 21:17 சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரை பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். ஸோ நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருப்பதற்கு காரணமே நம்முடைய தேவன் தான். அந்த ரட்சணிய கண்மலையை நாம ஆராதிக்க வேண்டும், சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் அப்படிங்கிறாரு. தாவீது ராஜா ஒரு பெரிய கவிஞர், பாடகர், இசைவல்லுனர், ஆராதனை வீரர், தேவ பக்தர். எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை பாடி ஆராதிக்கிற ஒரு மனிதனாக டேவிடை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்களும் இருங்கிறாரு, கம் பி லைக் மீ அப்படிங்கிறாரு. நான் ஒர்ஷிப் பண்ற மாதிரி ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நான் தேவனை ஆராதிக்கிறேன், நீங்க என்னோட வந்து இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறார். பல இடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சங்கீதங்களிலே அவர் அழைப்பு கொடுக்கிறாரு. பாருங்க, சங்கீதம் 96 முதல் வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஓகே, சங்கீதம் 98 முதல் வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். சங்கீதம் 100, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படி சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவர் பூமியின் குடிகள், இஸ்ரவேல் ஜனங்கள், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் ஆராதனைக்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நம்ம தனியா வராதபடிக்கு நம்முடைய நெய்பர்ஸ், நம்முடைய ஒய்கோஸ் அவங்க கிட்ட நம்முடைய தேவன் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், வாங்க அவரை ஆராதிக்கலாம் என்று சொல்லி என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். அழைப்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய சிஎஸ்சி சர்ச்சஸ், கேத்தலிக் சர்ச்சஸ்ல தெரியல, மணி அடிப்பாங்க. ஓகே, அந்த மணி கூண்டு வச்சு, அப்போ 1ஆவது மணி அடிச்ச உடனே அம்மா சொல்லுவாங்க, தம்பி டேய் வா வா, 1ஆம் மணி அடிச்சிச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2ஆம் மணி ஒன்று அடிப்பாங்க. ஐயோ 2ஆம் மணி அடிச்சிச்சு, வா வா ஓடலாம் சொல்லி புறப்பட்டு போவாங்க. 3ஆவது அடிச்சாச்சுன்னு சொன்னா பதவித்து கொண்டு ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. அந்த மணி என்ன செய்யுது, இட் இஸ் காலிங் பீப்புள் டு த சர்ச் டு வர்ஷிப் காட். அந்த மாதிரி இன்னைக்கு டேவிட் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2வது வசனத்திலே, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பதாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடுவோம் அப்படிங்கிறாரு. துதித்தலுடனே அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள்ல பார்க்கிறோம். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல வந்து கம் பிஃபோர் ஹிஸ் பிரசன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அப்போ தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வர வேண்டும். துதிக்கிறது வேற, நன்றி செலுத்துகிறது வேற.
நிறைய பீப்புளுக்கு தெரியறதே கிடையாது. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆராதனை, துதி, ஓகே, மகிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொன்னா வி பிரைஸ் காட் ஃபார் வாட் ஹி இஸ். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வி ஆர் தேங்கிங் காட் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன் இன் அவர் லைஃப்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ கம் பிஃபோர் ஹிஸ் பிரசன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அப்போ தேவனை நீங்கள் ஆராதிக்க வரும்போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மகத்துவத்தை தெரிந்து கொண்டும் வாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நினைத்து நன்றி சொல்லவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ நிறைய நேரங்களில் ஐ டோன்ட் நோ நம்ம கல்ச்சர் இப்படியா அப்படின்னு சொல்லி தெரியல, நிறைய பீப்புளுக்கு நம்ம ஏதாவது செய்யும்போது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிடுவாங்க. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் கிளாஸ் இறக்கி நாங்கள் காசு கொடுப்போம். ஓகே, as much as possible சிக்னல் ரெட்ல இருந்ததுன்னா நாங்கள் கொடுக்காம போகவே மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்க, டபக்கு நம்ம கையிலேருந்து பணத்தை பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஐ டோன்ட் நோ, ஒருவேளை நம்ம மனசு மாற்றிக்குவோன்னு பயப்படுறாங்களா, இல்லை டக்குன்னு வாங்கிட்டு அடுத்த காருக்கு போகணுங்கிறதுக்காக போகிறாங்களா, ஒன்றுமே தெரியாது. அவங்களுடைய ஃபைஸில் ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் யூஎஸில் ஒரு ஜங்ஷனில் நிறுத்தி நீங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு ஒரு $1 $2 நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு 5 தடவை ஒரு 8 தடவை நன்றி சொல்லாமல் போகவே மாட்டோம். அது நான் எப்பவும் ஒரு கேப் போட்டிருப்பேன், ஜீசஸ் இஸ் மை பாஸ்ன்னு சொல்லி கேப் போட்டிருப்பேன். அதை பார்த்த உடனே ஓ ஜீசஸ் இஸ் குட் காட், இஸ் ஆல்சோ மை காட்னு சொல்லி எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா. சின்ன விஷயத்துக்காக ஒரு டோரை திறந்தா தேங்க்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். டு ஹியூமன்ஸ் ஆல்சோ அண்ட் மோர் டு காட் ஆல்சோ. அப்போ நீங்க வந்து தேவனை ஆராதித்து நன்றி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, நம்ம நன்றி செலுத்தணும் சொல்லி தேவன் விரும்புகிறாரு, தேவன் எதிர்பார்க்கிறாரு. நம்ம மறந்தே போயிடக்கூடாது. லூக்கா 17வது அதிகாரம் ஆக்சுவலி 11லேருந்து வாசிக்கணும், பட் லாங் பேசேஜா இருக்கிறது நான் அதை போடல. 10 குஷ்டரோகிகள் இயேசுட்ட வராங்க. ஓகே, அவங்க வந்து கெஞ்சி கேட்குறாங்க எங்களை சுகமாக்குறாங்கன்னு சொல்லி. இயேசு அவங்களே சுகமாக்குனாங்க. அப்போ அதில் ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வரலாம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம் மீன்ஸ் he gave thanks. அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இந்த சமாரியன் தான் வந்தானா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? தேர் ஆர் ஜூஸ் ஆல்சோ இன் தட் ஹீல்ட் குரூப். சுகமாக்கப்பட்ட 10 பேர்ல யூதர்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் எனக்கு நன்றி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி தேவ இயேசு இங்கே கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். ஸோ நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறாரு, அவரை ஆராதிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. தேவன் துதிகளில் பிரியப்படுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது, துதிக்கிற இடத்துல இறங்கி வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, ஸோ 3 முதல் 5 வரைக்கும் பார்க்கும்போது நம்ம தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும்? ஓகே, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று அஞ்சலி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது வாட் எவர் யூ see in front of you, it talks about God. ரோமர் 1வது அதிகாரத்துல பவுல் எழுதுகிறாரு, தேவன் இல்லை, அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாரு. நீ சுத்தி கொஞ்சம் பாரு, நீ எதை பார்த்தாலும் அது தேவனை தான் வெளிப்படுத்துது. சூரியனா இருந்தாலும், சந்திரனா இருந்தாலும், நட்சத்திரமா இருந்தாலும், மேகமா இருந்தாலும், ஆகாயம் விரிவா இருந்தாலும், அது மலையா இருந்தாலும், அது ஆறா இருந்தாலும், கடலா இருந்தாலும், நதியா இருந்தாலும், இட் ரிமைன்ஸ் காட். ஏன்னா தேவன் தான் அதையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருடைய எல்லாமே அவர் உண்டாக்கினாரு. ஓகே, பூமி என்ன, அவர் எல்லா தேவர்களுக்கும் பெரியவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 33:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் இதெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்கிறோம். நான் இங்கே ஒரு பெரிய
காட்ஸ் ஒரு வேலி ஒன்று போட்டிருக்கிறேன். எவரெஸ்ட் சிகரத்தை பிக்சரை நான் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு 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 அமேசிங்கா இருக்குது. அப்போ நம்ம இருதயத்தில் தோன்றணும், இதை படைத்த தேவன் எவ்வளவு அமேசிங்கா, இதை விட எவ்வளவு அமேசிங்கா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஒப்புமை இல்லாத கடவுள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இஸ் ஆம்னிபொட்டன்ட், இஸ் ஆம்னிப்ரெசன்ட், இஸ் ஆம்னிஷியன்ட். அந்த மாதிரி வேறு ஒரு கடவுள் இல்லவே இல்லை. நம்ம லோக்கல் தெய்வங்கள் எல்லாம் இந்த ஜாதிக்கு ஒன்று, அந்த ஜாதிக்கு ஒன்று, இந்த ஊருக்கு ஒன்று, அந்த ஊருக்கு ஒன்று, இந்த தெருவுக்கு ஒன்று, அந்த தெருவுக்கு ஒன்று, இந்த வீட்டுக்கு ஒன்று, அந்த வீட்டுக்கு ஒன்று, அப்படி சொல்லி கடவுள்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் வந்து அவர் ஒப்புமை இல்லாத ஒரு தேவனாக காணப்படுகிறாரு. ஆம்னிபொட்டன்ட் மீன்ஸ் ஹி இஸ் ஆல்மைட்டி. ஆம்னிப்ரெசன்ட் மீன்ஸ் ஹி இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் இருக்க. சர்வ வியாபி, தமிழ்ல ஆம்னிபொட்டன்ட் சொன்னா சர்வ வல்லவர், ஆம்னிப்ரெசன்ட் சொன்னா சர்வ வியாபி, ஆம்னிஷியன்ட் சொன்னா இஸ் அன் ஆல் நோயிங் காட், சர்வ ஞானி. அவருக்கு பாஸ்ட் தெரியும், பிரசன்ட் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நித்திய ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறாரு. அவருக்கு யாரும் சிங்காசனத்தை கொடுக்க வேண்டாம், சிங்காசனம் அவருடையது. கிரீடங்கள் யாரும் கொடுக்க வேண்டாம், கிரீடங்களுக்கு சொந்தக்காரரே அவர்தான். அவர் காலாகாலமாக அண்ட சராசரங்களையும் மனித இனத்தையும் அவர் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது நம்ம பார்த்தோம். பர்வதங்கள் உயரங்களை பார்த்தோம். சமுத்திரம் அவருடையது. கீழே ஒரு ஜிஃப் படம் ஒன்று போட்டிருக்கிறேன். இப்படி நுரை தள்ளி கொண்டு வருகிற இந்த பயங்கரமான சமுத்திரம் அவர் உண்டாக்கினதாம். சங்கீதம் ஏசாயா 40 நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அவர் பூமியின் தண்ணீர் எல்லாம் தன்னுடைய உள்ளங்கையிலே வச்சிருக்கிறாராம். அவர் கடற்கரை மணலை எல்லாம் ஒரு மரக்காலே அடக்குகிறாராம். அவர் பூமியின் மலைகள் எல்லாம் ஒரு துலாக்கோலாலே அவர் நிற்கிறாராம். இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அந்த துலாக்கோலுக்கு கீழே ஒட்டி இருக்கிற தூசியை போல இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 40 நீங்க டைம் இருந்தா சங்கீதம் 40 வாசிச்சு பாருங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இது சங்கீதம் இல்லை, ஏசாயா 40 ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும் தேவனை குறித்து. வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. இங்க ஒரு கேமல் ரேஸ் ஒன்று போட்டிருக்கிறேன். நாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்ததுனால வி நோ வாட் இஸ் டெசர்ட், வி நோ வாட் இஸ் வெட்டாந்தரை. ஓகே, சில நேரங்களில் மஸ்கட் வந்து ஒமானுடைய ஆக்சுவல் கேபிட்டல். த செகண்ட் கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் வந்து சலாலா. சலாலாவுக்கும் இதுக்கும் நடுவில் 1100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த சலாலாவுக்கு போனால் அது ஒரு வித்தியாசமான தேசம் மாதிரி இருக்கும், கேரளா மாதிரி இருக்கும். இட் வில் பி கிரீன், நிறைய தென்னை மரங்கள் இருக்கும், ஜனங்களுடைய கலாச்சாரமும் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே அதுக்கும் இதுக்கும் நாங்கள் நடையில் டிரைவ் பண்ணி போகும்போது அந்த 1100 கிலோமீட்டர்ஸில் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர்ஸ் ஒரே டெசர்ட்டாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டுற தூசம் வரைக்கும் மணலாகவே கிடக்கும். எங்கேயாவது கொஞ்சம் கிரீன் ஷ்ரப் இருக்கும், அதையும் போய் ஒட்டகம் என்ன செய்யும், கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வெட்டாந்தரையும் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வசனம் 6, நாம் எவ்வாறு அவரை தொழுது கொள்ள வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம எப்படி அவரை தொழுது கொள்ளணும்? ஓகே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு என்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதாவது இந்த உலகத்துல நமக்கு நிறைய பதவிகள் இருக்கலாம், நிறைய சிங்காசனங்கள் இருக்கலாம், நிறைய கிரீடங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது இதெல்லாம் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறதை நமக்கு தெளிவா நம்ம வாசிக்கிறோம். டோன்ட் பிரிங் தோஸ் ஓகே யுவர் வேர்ல்ட்லி ஓகே யுவர் கிரேட்னஸ் இன்டு காட்ஸ் பிரசன்ஸ். உலகத்துல இருக்கிற உங்களுடைய மகிமையை நீங்க தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதும்போது பரலோகத்தில் அவர் என்ன பார்க்கிறாரு? கண்ணாடி கடலின் நடுவிலே சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறாரு. அவரை சுற்றிலும் கேருபீன்கள் சேராபீன்கள் இருந்து அவருக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. தேவதூதர்கள் இருந்து பாடலை பாடுறாங்க. தேவனை சுற்றி 24 சிங்காசனங்கள் இருக்குதுங்க. அந்த சிங்காசனங்கள்ல 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது பொன்னினால் செய்த சிங்காசனம். ஒவ்வொருவருக்கும் பொன்னினாலே ஒரு கிரீடம்.
ஆனா தேவனை ஆராதிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த 24 மூப்பர்களும் எழுந்து தங்களுடைய கிரீடங்களை கழற்றி கீழே வைத்து விட்டு அவங்க முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ கிரீடத்தை விட்டுறணும், ஓகே, நம்முடைய சிங்காசனத்தை விட்டுறணும், நம்முடைய பணம் பதவி மேன்மை இதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் வரும்போது ஒன்றும் இல்லாம ஹீ இஸ் த ஹீரோ, ஐ எம் ஜீரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே வரணும். ஏன்னா அவர் நம்மை உண்டாக்கினவர், ஓகே, இஸ் a God who created, இல்லையா? பூமியின் மண்ணினாலே அவர் ஆதாமை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார் என்று சொல்லி நம்ம ஆதியாம் 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். He is our creator. அப்ப இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பதாக வரும்போது நம்ம என்ன என்ன செய்ய முடியாது? நம்ம நெஞ்ச நிறுத்தி அப்படி ஒரு பெருமையோடு கூட உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நம்மை தாழ்த்தி நம்ம ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி ஆண்டோட சமூகத்தில் வருவது ரொம்ப அவசியமா இருக்குது. சங்கீதம் 96:8 பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய நாமத்திற்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. அப்போ அந்த நாமத்தை அறிந்து அந்த மகிமையை செலுத்துவதற்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் வருவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சோ பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கும்படியாக இவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நார்மலா வந்து நம்முடைய போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே, நம்ம எப்படி நிற்கிறோம், பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பாடி லாங்குவேஜ் மாத்திரம் இருந்தா போதாது. அதே நேரத்தில் நம்ம உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். முழு மனதையும் ஆராதனையிலே செலுத்த வேண்டும். நிறைய பேர் சர்ச்சில் உட்காந்துட்டு அது என்னாச்சோ இது என்னாச்சோ, அந்த பிஸ்னஸ் நடக்குமா, இந்த மெசேஜ் கூப்பிடுறேன்னு சொன்னாங்களே கூப்பிடுவாங்களா, அம்மாமார் உட்காந்துட்டு வீட்டில் கேஸை க்ளோஸ் பண்ணோமா, ஐயோ ஜன்னல் அடைக்காம வந்துட்டோமே, பூனை வந்து பாலை தட்டி விட்டுருமே, இப்படிலாம் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து கவலைப்பட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட்ட, எங்க எங்க அந்த ஜன்னல் அடைச்சிங்களா, எங்க கேஸ் அடைச்சிங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆராதிக்காம ஹஸ்பண்டையும் தொந்தரவு பண்ணி பிள்ளைங்களையும் காதை பிடிச்சி திருகி இதெல்லாம் செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க. பட் when you come to God, it's only God and you அப்படிங்கிறத நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய 100% கான்சென்ட்ரேஷனை நம்ம காடு கொடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அவர் பாடி லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதே நேரத்தில் நம்முடைய நம்முடைய ஆட்டிடியூட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம எவ்வாறு அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நாம் அவரை தொழுது கொள்ள ஏன் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்வது அவசியம். அவருக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவர் யாரு நான் யாரு அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. அப்போ தேவனை வந்து அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ ஹீ இஸ் த ஷெப்பர்ட் அண்ட் வி ஆர் த ஷீப். அதை மறந்தே போயிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஷெப்பர்ட் இல்லாமல் ஷீப்பால் உயிர் வாழவே முடியாது. ஷீப் தனியாக போய் எங்கேயும் மேயவே முடியாது. ஷீப்புக்கு எங்கே போனால் கிரீன் பாஸ்டர்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. ஷீப்புக்கு எங்கே போனால் ஸ்டில் வாட்டர்ஸ் இருக்கும்னு தெரியாது. ஷீப்பு எங்கே போனால் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஷீப்புக்கு தெரியவே தெரியாது. ஷீப் டெஃபினெட்லி நீட்ஸ் அ ஷெப்பர்ட். அதே மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு தேவன் ஷெப்பர்டாக இருக்கிறாரு. பைபிள் முழுவதும் தேவனை ஷெப்பர்டாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை ஷீப்பாகவும் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 21:1 23:1 தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷல் லேக் நத்திங் அட் ஆல், எனக்கு ஒரு குறைவும் இருப்பதில்லை என்று அவர் எழுதுகிறதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34:11 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த எசேக்கியேல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்னுடைய ஆடுகள் எல்லாம் மேய்ப்பர்கள் சரியா கவனிக்கல, அவங்கெல்லாம் அங்கே போய் மிருகங்களினாலே பாதிக்கப்பட்டு தோய்ந்து போய் கிடக்கிறது, நான் அதெல்லாம் தேடி பிடிச்சு கொண்டு வந்து நான் அதை சரி பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் நம்முடைய நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறாரு. அந்த நல்ல மேய்ப்பனுக்கு நாமும் நல்ல ஆடுகளாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது.
யோவான் 10:14 வரைக்கும் வாசிச்சா, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அப்படி சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக வருகிறாரு. தன்னுடைய ஜீவனே ஆடுகளுக்காக கொடுக்கிற ஒரு மேய்ப்பராக பார்க்கிறோம். யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் நான் தான் மேய்ப்பன். அப்ப அந்த ஆடுகளையும் என்னுடைய தொழுவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு திஸ் காட் இஸ் நாட் அவர் காட், he is a god to our neighbors also அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவனை நல்ல ஒரு மேய்ப்பராக பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு மேய்ப்பனுடைய கடமை என்ன, ஒரு மேய்ப்பன் என்னவெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கிறோம். வசனம் 8-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய மகத்துவத்தை அறியாதவர்களுக்கும் அங்கீகரிக்காதவர்களுக்கும் கீழ்ப்படிய மறுக்கிறவர்களுக்கும் வரும் கடுமையான தேவ தண்டனை என்று சொல்லி நான் இங்கே போட்டிருக்கிறேன். 8, 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படிங்கிறாரு. இதுதாங்க இல்லையா த worst part அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதுக்கு என்ன காரணம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்தை போய் இவங்க சுதந்திரிக்கணும். அதுதானே மெயின் பர்பஸ். ஆனா did they do that? They didn't. 40 வருஷமா அவங்க அதை செய்யாதனால, தேவனை அவங்க விசுவாசிக்கிறதுனால, அவங்க முரட்டாட்டம் பண்ணினதுனால, அவங்க எதிர்த்து பேசுனதுனால திரும்ப அவங்க மனசெல்லாம் எகிப்துல தான் இருக்குது. கம் லெட்ஸ் கோ பேக். ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் கம் லெட்ஸ் கோ பேக் டு ஈஜிப்ட். ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் ஏய் மோசே, ஏய் ஆரோனா, என்ன எகிப்துல எங்களுக்கு என்ன புதைவழி இல்லையா, கல்லறை இல்லையா, எங்களுக்கு வனாந்திரத்துல நீ சாகடிக்க போறியா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்களை, அடையாளங்களை நேரடியாய் கண்ட ஜனங்கள், 10 வாதைகள் உலக சரித்திரத்தில் எந்த தேசத்திலும் எப்பொழுதும் செய்ய முடியாத, செய்யப்படாத அதிசயங்கள் இதெல்லாம் கண்ணால பார்த்த ஜனங்கள். ஓகே, கம்ப்ளீட்டா தேவனை என்ன செய்யறாங்க, அவங்க தேவனை சோதிக்கிறாங்க, பரீட்சை பார்க்கிறாங்க. ஓகே, அவங்க வழி போகிற இருதயம் உள்ள ஜனமா இருக்கிறாங்க, முரட்டாட்டம் பண்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க அப்படி சொல்ல நம்ம பார்க்கிறோம். இதனால அவங்க என்ன செய்யல, இந்த பர்பஸே நிறைவேற்றாம போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கானான் தேசத்துக்கு அவங்க போகல, அடுத்த சந்ததி தான் போனதாக பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு அவர் பாவத்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்ம இந்த வனாந்திர வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை வைத்து நம்மை அவர் சோதிக்கிறார். நாம் அவரை சோதிக்க கூடாது. ஓகே, he is testing whether we are faithful or not. யோபுவை டெஸ்ட் பண்ண மாதிரி, ரைட்? ஸோ இன்றைக்கு நம்மை அவர் டெஸ்ட் பண்ணுகிறாரு. இந்த டெஸ்ட்ல நாம பாஸ் ஆகி நமக்காய் ஆண்டவராக இயேசு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னாரே, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம அந்த பரம வாசஸ்தலத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டாமா? ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ்கிறது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. அதை லூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா there is nothing in our life. நம்ம ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறோம் அப்படிங்கிறதே மீனிங்லெஸ்ஸா மாறி போகிறதே பார்க்கிறோம். ஸோ அது ரொம்ப நம்முடைய goal is very important for us. We have to attain our goal. அது ரொம்ப முக்கியம். அதை இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவர்களுடைய இவருடைய இளைப்பாறுதல் கானான், நம்முடைய இளைப்பாறுதல் பரம கானான். ஸோ இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் பால் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, அவர்கள் இச்சித்தது போல, நான் அவங்க செய்த தவறெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் ரெட் லெட்டர்ஸ்ல. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள். ஸோ நமக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா எழுதி, உதாரணமா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி
அருமையானவர்களே, விளையாட அப்படின்னு சொன்னா வாங்கப்பா ஒரு 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 செஸ் கேம் போடுவோம், வாங்கப்பா சீட் ஆடுவோம், வாங்க போய் ஒரு கிரிக்கெட் ஆடுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. ஓகே. ஸோ இந்த இந்த விளையாடவும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். there's a particular word used in some English translations. அதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இட்ஸ் in a very bad sense. புசிக்கிறாங்க புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. குடிக்கிறதுனா தண்ணி குடிக்கிறது இல்லை, ஒயின். ஒயின் சொன்னா ஜீசஸ் குடிச்ச ஒயின் இல்லை, இது ஃபெர்மெண்டட் ஒயின் அவங்க குடிக்கிறாங்க. உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர். இது செய்துட்டு நேரா விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க. ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வேசித்தனம் இருக்கும். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ரைட். ஸோ ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருப்பீர்களா இருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இத்தனை தவறுகளை அவங்க இதுவும் இதை விட ஜாஸ்தி இருக்குது. ஓகே. அவங்க இச்சித்தாங்க, அவங்க புசித்தாங்க, அவங்க குடித்தாங்க, அவங்க விளையாட எந்திரிச்சாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க, முறுமுறுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நான் சொன்னேன் தான், அந்த விளையாட அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல எழுதி எந்த எந்த வருஷன் சொல்லி மறந்துட்டேன். விளையாட அப்படிங்கிற இடத்துல ரெவல்ரி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெவல்ரி அப்படின்னா குடித்து விட்டு கேளிக்கை களியாட்டம் செய்கிறது அப்படி சொல்லி. உங்களுக்கு தெரியும், சீனாய் மலையிலிருந்து மோசே அந்த 10 கற்பனைகளை எழுதிய 2 கற்பனைகளை கைகளில் கொண்டு வராரு. வர முன்னாடி தேவன் சொல்லிட்டாரு, நீ போ பாரு, உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நீ போய் பாரு அப்படிங்கிறாரு. ஸோ இங்க வந்து பார்த்தா ஜனங்கள் பயங்கரமா குடிச்சிட்டு கூத்தடிக்கிறாங்க, அசிங்கமா நடக்கிறாங்க, ஆடைகள்லாம் கலட்டி போட்டு என்னவெல்லாமோ அதாவது வேசித்தனம். they just did it. அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டும் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் வேர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி they did rivalry அப்படின்னு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகிறது, அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை. 11வது வசனம், என்னுடைய இளைப்பாறுதல்கள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஒரு ஜிஃப் படம் ஒன்று போட்டிருக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க. people are being thrown into the lake of fire. நரகம் என்று சொல்வது கந்தகமும் அக்கினியும் எரிகிற ஒரு கடல் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அப்போ கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே அவள் தள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் 20:15, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படத்தக்க ரீதியிலே நாம் இன்றைக்கு ஆயத்தத்தோடு கூட வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம எப்படி நம்ம அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலாம் அப்படின்னு சொன்னா, இந்த முதல் 7 வசனங்களை பார்த்தோமே, அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஸோ இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். ஓவர் டு யூ பிரதர் குமார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். பிரதர் ஏர்னஸ்ட் ஒரு ஜெர்மனி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம மீண்டுமா இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரே, உடைய மன்னாவை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த ஸ்லாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை ஆராதிப்பதும், உம்மை தொழுது கொள்வதும், உம்மை நமஸ்கரிப்பதும், நீர் செய்த நன்றிகளை நினைத்து உமக்கு சோதர பலிகளை, துதி பலிகளை, நன்றி பலிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுப்பதும், நீர் சொன்ன கற்பனைகள் நியாயப்பிரமாணங்கள் மூலமாய் நாங்கள் அதை வழி விலகாதபடி ஆண்டவரே உம்மோடு இடைப்படுகிற அனுபவமோ, உம்மோடு நடக்கிற அனுபவமோ, உமக்கு பயந்து கீழ்ப்படுகிற அனுபவமோ எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்களுக்குள்ளே இருக்கிற சத்துருக்களை நாங்கள் மேற்கொள்ளவும், மாமிசத்தின் கிரியைகளை நாங்கள் மேற்கொள்ளவும், ஆவியானவர் ஆவியால் எங்களை வழி நடத்தவும் நீங்க ஆளுகை செய்யவும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வார்த்தை கொண்டு வந்து பாஸ்டரும் அது கரங்களில் கொடுக்கிறோம்.
வல்லமையாய் வந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுங்க. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. உமக்கொண்டு தொடங்கி உமக்கொண்டு முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, brother. Thank you, Pastor. Amen. Thank you. God bless you.